Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சேர்ந்தாவே போதும், உங்களுக்கு குயிக்காக செஞ்சிடலும், அதுவும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலும். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கொள்ளணும். கூடவே 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். கூடவே 1/2 கப் கோதுமை, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு துளி உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 இல்லாட்டி 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். கூடவே ஒரு 4-5 நட்ஸ் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நட்ஸ் சேர்த்திக்கிறோம்ன்றதால நல்லா ஸ்மூத்தாக அரைக்க கஷ்டம். ஸோ பீசஸ் இருக்கும், அது நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு சைடில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படி வைங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு நெய் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற பேட்டரை ஊற்றணும். இது உங்களுக்கு ஒரேமிக்கு ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு வேணாலும் ஸ்டீம் பண்ணிலும், இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸில் போட்டிங்கன்னா இன்னும் பசந்தாக இருக்கும். ஸோ மேலால் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் பேக் பண்ண போகிறது இல்லை, வட்டலாப்பம் அந்த மாதிரி அவிக்கிற மாதிரி தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதிக்க போக்கல இதை வச்சு மூடி போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுங்க. நீங்கள் எடுக்கிற கப் சைஸை பொறுத்து தான் ஸ்டீம் பண்ணுற டைம் அமையும். ஸோ சின்ன பாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 8 மினிட்ஸ் போதுமாகும். அதே கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். இது எப்படி வெந்திக்குதுன்னு பார்க்குறேன்டா, மேலால் நல்லா ஊதி வெடித்து வந்திருக்கும். ஸோ அப்படின்டா நல்லா வெந்திக்குதுன்ற அர்த்தம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. ஸோ நான் இதுக்கு வச்சுக்கிற பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் அடை. ஏன்னா நாங்கள் மிச்சமே இது தின்னக்குள்ளே தேங்காய் கடிப்படும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் டைம் கன்சியூம் பண்ணாமல் ஒரு குயிக்காக செய்கிறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்று சொல்லிடும். ஸோ கிட்ஸும் நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் இன்ஷால்லா எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை இதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமெண்டா எங்களோட சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.